வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகள் தேர்தல், பாராளுமன்ற விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை என்று. ஜோன்சனுக்கும் மகனுக்கும் வரும் 9ஆம் திகதி வரை மறியல். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலே நாட்டின் தலைவிதியை மாற்றலாம், நாமல் ராஜபக்ச சொல்கின்றார். ரிசாத் பதியுதீன் எம்பி லஞ்ச விசாரணை குழுவில். தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர்களுக்கு பிணை. வடக்கு கிழக்கில் நாளை முதல் கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு. சகல மாகாண சபைகளிலும் முறையற்ற நிதி பயன்பாடு, கணக்காய்வு பணிமனை சுட்டிக்காட்டு. எரிபொருள் விலையில் மாற்றம். வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய காணியை விடுவிக்க கோரிக்கை, ஆளுநருக்கு சத்தியலிங்கம் எம்பி கடிதம். வெளிநாட்டு பணவனுப்பல் மூலம் 700 கோடி டாலர்கள் வருமானம், அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. நாட்டின் தற்போதைய நிலைமை மிக பயங்கரமாக தோன்றுகின்றது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம், வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பை கண்டித்து கோஷம். ரஷ்ய முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீடு செய்ய ஊக்குவியுங்கள், அந்நாட்டு தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை. சூகா மீண்டலும், கடமையேற்ற கையோடு சூளுரைத்த சாமர எம்பி. தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபைகள் தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடவும், அது தொடர்பான முன்மொழிவுகள் விதப்புரைகளை சமர்ப்பிக்கவும் பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணையை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று திங்கட்கிழமையும் உட்பட்டார். முன்னர் அவர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கமத்தொழில் அமைச்சு பணிமனையை நடத்துவதற்காக ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள கட்டடம் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரிசாத் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முற்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா நெடுங்கேணி வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று திகதி குறிப்பிடப்பட்டு அக்கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரலாற்று தொன்மைமிக்க வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்காக ஆலயம் அமைந்துள்ள பகுதியின் 1 ஏக்கர் காணியினை ஆலயத்துக்கு விடுவித்து தர ஆவண செய்யுமாறு ஆலய அறங்காவலர் சபையினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த ஆலயத்துக்கு செல்லும் பாதையை வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு விடுவித்து தரும் பட்சத்தில் அந்த பாதையை தம்மால் புனரமைக்க முடியும் என வவுனியா வடக்கு பிரதேச சபையினரும் தெரிவித்துள்ளனர். எனவே தாங்கள் இந்த விடயத்தில் நேரடியாக தலையீடு செய்து குறித்த வரலாற்று தொன்மைமிக்க ஆலயத்துக்கான காணி மற்றும் பாதையை மிக விரைவில் விடுவித்து தர ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். விசேடமாக அரசாங்கம் தற்போது கல்வித்துறையையும் சீர்குலைத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்திய அவர் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பினர் கடினமாக உழைப்பதாக கூறிக்கொண்டாலும் நடைமுறையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் மின்கட்டண அதிகரிப்பு திட்டம் குறித்து வினவிய போது அது பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டுமென பல தரப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போது அது பற்றித்தான் எந்தவித கருத்தையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்து அந்த பதிலை தவித்துக் கொண்டார். நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவுவதாகவும் அது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டணி மட்டுமே ஒரு சாத்தியமான வழி என்று
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று தெரிவித்துள்ளார். பிரிந்து நின்று நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென்று எனது தந்தை எப்போதும் நம்பினார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இருப்பினும் நான் அந்த கட்சிகள் எதிலும் உறுப்பினர் அல்லன் என்பதனால் இது நடக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தையிட்டி சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக போராடியமைக்காக வேலன் சுவாமிகள் மற்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் உள்ளிட்ட 5 எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு மற்றும் இன்று போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் மூலம் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சொந்த பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதுடன் எதிர்வரும் பிப்ரவரி 26 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் போராடிய நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் வேலன் சுவாமிகள் காணி உரிமையாளர் சாரியன் உள்ளிட்ட 5 கடந்த 21 கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜனவரி 26 வழக்கு தவணையிடப்பட்டது. எனினும் ஏற்கனவே கைதான 5 இன்று மன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பப்பட்டது. எந்த நிலையில் சிரேஷ்ட சட்டத்தரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா பொதுத்தொல்லைகள் மீதே இவ்வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதனால் இவ்வழக்கை போலீசார் இவ்வாறாக தாக்கல் செய்திருக்க முடியாது எனவும் போலீசாரே அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் எனவும் இது சாதாரணமாக போலீசார் மேலிட உத்தரவின் பிரகாரமே மேற்கொண்ட நடவடிக்கை எனவும் சாதாரணமாக இடம்பெறுகின்ற பொது தொல்லைகள் தொடர்பாக பிரயோகிக்கப்படக்கூடிய சட்டம் ஒன்றை மக்களின் ஜனநாயக உரிமைகளில் பங்கம் ஏற்படுத்துவதற்கு பிரயோகிக்க முடியாது எனவும் சட்ட ரீதியிலான போலீசாரின் தவறுகளை முன்னிறுத்தி வாதிட்டார். பின்னரான நிலைமைகளில் தொடர்ச்சியாக இவ்விடயம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அவ்வழக்குகளும் போலீசார் மன்றில் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தரணிகள் நிராகரித்தனர். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதி வழங்கினார். அத்துடன் இந்த வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி 26 நீதவான் ஒத்திவைத்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிச்சயம் மீண்டெழும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாமரசம்ப தசாநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அவர் நேற்று கட்சி தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபியானது 3 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியை பிடித்தது. ஏற்ற இறக்கங்களை அந்த கட்சி சந்தித்தது. இன்று அந்த கட்சிக்கு 159 எம்பிக்கள் இருக்கின்றனர். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நிச்சயம் மீண்டெழும். அதை நோக்கி எமது பயணம் தொடரும். அதற்காக நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். கட்சியை விட்டு சென்றவர்கள் நிச்சயம் மீண்டு வருவார்கள். பல வருடங்களுக்கு கட்சி தலைமையகம் பக்கம் வராதவர்கள் கூட இன்று வந்தார்கள். இதுதான் முன்னோக்கி செல்வதற்கான மாற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலாவிகள் தமது விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு வடக்கு மாகாணம் மிகவும் பாதுகாப்பானதும் அமைதியானதுமான ஒரு பிரதேசமாகும். எனவே ரஷ்ய சுற்றுலாவிகளின் வருகையை வடக்குக்கு திருப்ப உதவுவதுடன் எமது மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதையும் ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனஸ் ஜஹானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று திங்கட்கிழமை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். பல தசாப்தங்களுக்கு பின்னர் ரஷ்ய தூதுவர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டவே மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு ஆளுநர் அவரை வரவேற்றார். வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக ரஷ்ய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறும் ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ரஷ்ய கலாசார நிலையம் ஊடாக இலங்கையர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தெளிவுபடுத்திய தூதுவர் இந்த வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாட்டில் இன்று பெரும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள சுகாதாரம் தொடர்பான திருட்டு ஒப்பந்தம் நாட்டுக்கு பேராபத்தாகும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பணிமனையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 400க்கும் அதிகமான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் மயக்க மருந்துகளுக்கும் மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் சுகாதாரம் தொடர்பில் அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள திருட்டு ஒப்பந்தம் மிகவும் பயங்கரமானதாகும். இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கண்டுபிடித்து வெளிப்படுத்தி இருக்கின்றோம்.
இந்தியாவின் மருந்து பாமோகோவியாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரித்தானியா, ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பாமோகோவியாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் இந்த நாடுகளில் தரம் குறைந்த மருந்து என ஒன்று இல்லை. அதனால் அச்சமின்றி எங்களுக்கு அந்த நாடுகளின் பாமோகோபியாக்களில் இருந்து இறக்குமதி செய்ய முடியும். இந்திய மருந்துகளில் நல்ல மருந்துகளும் இருக்கின்றன, தரம் குறைந்த மருந்துகளும் இருக்கின்றன. அதனாலே இந்திய பாமோகோபியாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை வெல்வேரி பகுதியில் வனவள பாதுகாப்பு திணைக்களம் கையகப்படுத்தியுள்ள மக்களின் காணிகளை விரைவில் அவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர உறுதியளித்துள்ளார். நேற்று முன்தினம் வெல்வேரி கிராமத்துக்கு சென்று பார்வையிட்ட பின்னரே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், திருகோணமலை மாவட்ட பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெல்வேரி கிராமத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தோம். குறித்த மக்கள் பல வருடங்களுக்கு முன்னர் வன்செயல் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது அங்கு வாழ்வாதார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. வெல்வேரி கிராமத்துக்கு சென்று பார்வையிட்ட போது அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அங்கு விவசாயம் மேற்கொண்டதற்கான கிணறுகள், வயநிலங்கள், எஞ்சிய கட்டுமானங்கள் போன்ற பல விடயங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் இவற்றுக்கான ஆவணங்களையும் குறித்த மக்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே இவை போதுமானவையாக இருப்பதாக நம்புகின்றேன். பல்வேறுபட்ட இடங்களில் வனவள திணைக்களத்திடமிருந்து காணிகளை விடுவித்து மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் வெவ்வேறு மக்களுடைய காணிகளையும் விரைவில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்திடமிருந்து விடுவித்து மக்களின் வாழ்வாதாரத்துக்காக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது காணப்படும் தாழ்வு நிலை வலுப்பெறுகின்றது. இன்றைய நிலையில் இது இலங்கையின் கிழக்கு கரைகூடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை மிக அண்மித்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார். மேலும் அவர் இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு, கிழக்கு, ஊவா, வடமத்திய, மத்திய, தென் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். இது மக்களை பதற்றத்துக்குள்ளாக்கும் எதிர்வு கூறல் அல்ல என்பதுடன் மக்களை விழிப்பூட்ட தயார்படுத்தும் எதிர்வு கூறல் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாளமுக்கத்தினால் இன்று முதல் எதிர்வரும் 11/1/2026 வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இந்த தாளமுக்கம் கிழக்கு பகுதியை அண்மித்தே வடக்கு நோக்கி நகரும் என்பதனால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அதிக கனமழையும் வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். உருவாகியுள்ள தாளமுக்கத்தினால் எதிர்வரும் 7/1/2026 முதல் யாழ்ப்பாண மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் அதிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் குளங்களின் நீரை தற்போதே சற்று குறைந்த மட்டத்தில் பேணுவது சிறந்தது. இந்த நாட்களில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் அதனோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டு பண வலுப்பர்கள் மூலம் 700 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிக வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் 320 கோடி டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளது என்று வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலம் 2025ஆம் ஆண்டில் 1100 கோடி அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். வெளிவிவகார அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். திருட்டுத்தனமாக, அரசியல் அலங்கோலத்தனமாக, துரோகத்தனத்தால் தமிழரசுக் கட்சியின் தற்காலிக பதவிகளை வைத்திருப்போர் கட்சிக்கு சேறுபூசல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். இவ்வாறு அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் எதிராக தமிழரசுக் கட்சி என்ற போர்வையில் அவிழ்த்துவிடப்படும் சேறு பூசல்கள் தொடர்பாக கவனம் எடுத்துள்ளோம். இருவரும் அவர்களது மாவட்டங்களில் அதிகூடிய வாக்குகளை பெற்று நேரடியாக பாராளுமன்றம் தெரிவானவர்கள். இன்று அவர்களுக்கு எதிராக தமிழரசுக் கட்சி என்ற போர்வையின் ஊடாக சிறுபூசல்கள் செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் அக்கட்சியில் விசுவாசம் உள்ளவர்கள். திருட்டுத்தனமாக, அரசியல் அலங்கோலத்தனமாக, துரோகத்தனங்களால் தமிழரசுக் கட்சியின் தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளே இவை. தமிழ் தேசியத்துடன் நிற்பவர்கள் யார், கட்சியை சேற்றுக்குள் புதைக்க நினைப்பவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். 92 ஒக்டேன் பெட்ரோல் தவிர்ந்த ஏனைய எரிபொருட்களின் விலைகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகரித்துள்ளது. இந்த விலை திருத்தம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது.
இதன்படி 95 ஒக்டோன் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாயால் அதிகரித்து 340 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓட்டோ டீசல் 2 ரூபாய் அதிகரித்து லிட்டர் 279 ரூபாயாகவும், சூப்பர் டீசல் 5 ரூபாய் அதிகரித்து 323 ரூபாயாகவும், மண்ணெண்ணெய் 2 ரூபாய் அதிகரித்து 182 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படும். இதே நேரம் இந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையை கண்டித்து கொழும்பில் நேற்று மாலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசலிச கட்சி உள்ளிட்ட மக்கள் போராட்ட இயக்கத்தினரால் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் இடதுசாரி அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வெனிசுலா இறையாண்மை மிக்க சுதந்திர நாடு எனவும் அதன் மீதான ஆக்கிரமிப்பு மற்றும் அந்நாட்டு ஜனாதிபதி கைது போன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். போரை உருவாக்கி எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க அமெரிக்கா முற்படுகின்றது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த போராட்டத்தால் அமெரிக்க தூதரகத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது முன்னிலை சோசலிச கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பில் இலங்கை அரசு மௌனம் காப்பது கவலை அளிக்கின்றது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். அதாவது வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளார். அது அந்த நாட்டினுடைய இறைமையையும் அந்த நாட்டு மக்களுடைய சுயாதிபத்தியத்தையும் தாண்டி மிக மிலேச்சத்தனமாக மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த கைதை மக்கள் போராட்ட இயக்கமாகிய நாங்கள் மிக வன்மையாக கண்டிப்பதுடன், அமெரிக்கா பூமிப்பந்தில் உள்ள தனக்கு கட்டுப்படாத, தன்னுடைய சொல்லை கேட்காத நாடுகள் மீது மிலேச்சத்தனமான ஆயுத வலிமையை கொண்டு போர் புரிந்து வருகிறது. அதாவது காசாவில், ஈரானில், கியூபாவில் இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எந்த வரையறையுமின்றி அவர்கள் கொலை செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றி, அதாவது டொனால்ட் ட்ரம்பை பற்றி கூறுவோம் என்றால் 100 ஹிட்லருக்கு சமனானவராக இன்று இருந்து வருகிறார். அதாவது அவர் நினைப்பதே சட்டம், ஒரு காட்டாட்சி முறையை உலகம் புறாவும் நடத்தி வருகிறார். ஆகவே வெனிசுலா மக்களுக்கு இலங்கை மக்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆதரவு கருத்தை கொடுப்பதோடு, நட்புறவை கொடுப்பதோடு, மதுரவை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை கூறுவதுடன், வெனிசுலா மண்ணில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறோம். Today we are gathered here as citizens to condemn what has been happening in the last 3 days. The United States bombing a sovereign nation, killing over 40 people, damaging property, and then kidnapping its president and his wife under trumped-up charges. We completely condemn this from a third world country, Sri Lanka, because what the United States is doing, it's violating the tenets and the laws of its international law, international order, which was, by the way, created by European states. The international law we have today was not created by third world states. We all know that. It was created by European states to maintain a peace in a European world. But it is that world order which they are violating today, which they are violating and pushing the entire world into a state of war. We all know why Venezuela has been occupied by the United States. It's to capture its oil reserves. It's to capture oil reserves which is entitled to the sovereign people of Venezuela. And we as Sri Lankans are protesting in front of the United States Embassy, are holding a protest in Sri Lanka today to not only condemn what the United States has been doing, but also to remind not only Sri Lanka but to all third world people that 50 years ago today, we as the third world states got together and declared the non-aligned movement. We wanted a new international order where we have control over our resources. We have control over our resources. We have control over our sovereignty. Unfortunately, the governments, the consecutive governments which came, violated this principle of third world unity, and the repercussions of that we are seeing right now. So this act of aggression, this act of war by the United States is a very good reminder for the third world countries, particularly since it's following what has been happening. A genocide has been happening in the Palestine, particularly since it has happened after that. We must remind ourselves that we cannot continue to respect and adhere to a norm and international world order which was created by European states to look into their welfare and their own existence. But we must recapture international law. We must rethink and reimagine
new international world order where we have control over our own resources, we have control over our own people, we have control over our own sovereignty, which will protect the citizens of these countries. අපි අද මේ විරෝධතාවය පවත්වන්නේ ඇමරිකා එක්සත් ජනපදයේ ජනාධිපතිවරයා ට්‍රම්ප් ඉතාම උන්මත්තකයෙක් විදිහට උන්මත්තක ආකාරයට වෙනිසියුලාවට කඩාවැදිලා ආක්‍රමණකාරීව කඩාවැදිලා වෙනිසියුලාවේ ඡන්දයෙන් පත්වෙච්ච ජනාධිපතිවරයා පැහැරගෙන යනවා. මේකට උඩ චෝදනාව ඉදිරිපත් කරන්නේ මේ කුඩු චෝදනාව. මත්කුඩු චෝදනාව තමයි ඉදිරිපත් කරන්නේ. ඉතින් ඊටාම හාස්‍යජනකයි මේක මුළු ලෝකයට සත්‍ය වැටහෙද්දී මේ මත්කුඩු චෝදනාවක් දාලා මේ ලෑස්ති වෙන්නේ වෙනිසියුලාවේ තෙල් නිධි කොල්ල කන්න. ලෝකයේ තෙල් නිධි වැඩිම තියෙන රටක් තමයි වෙනිසුලාව. ඒ නිසා වෙනිසුලාවේ තෙල් නිධි කොල්ල කන්න හදන්නේ. අපි දන්නවා 1970 දශකයේ ඇමරිකාව පෙට්‍රෝ ඩොලර් කියන සංකල්පයට මුළු අරාබියම යටත් කරගත්තා. මුළු මැදපෙරදිම යටත් කරගත්තා. ඒ සංකල්පයට අනුව ඒකඟතාවයට අනුව මැදපෙරදිගෙන් යම්කිසි රටකින් තෙල් බැරල් විකුණනවා නම් ඒවා විකුණද්දී ඒවා මිලදී ගන්න හැම රටක්ම ඩොලර් වලින් ගෙවන්න ඕනේ. මේක තමයි පෙට්‍රෝ ඩොලර් සම්මුතිය. මේ පෙට්‍රෝ ඩොලර් සම්මුතිය අද වෙනකොට බිඳ වැටෙමින් තියෙනවා. විශේෂයෙන් සෞදිය මේ අවුරුද්දේ මුල මේ පෙට්‍රෝ ඩොලර් සංකල්පෙන් එළියට ගියා. ඔවුන් සෞදියේ තෙල් ඕනම මූල්‍යයකට විකුණන්න පුළුවන් මට්ටමට ඒක වෙනස් කරගත්තා. එහෙම වෙනස් කරද්දී ඇමරිකානු ඩොලරේ කඩා වැටෙනවා. ඇමරිකාව සතුව තියෙන තෙල් වල ආධිපත්‍ය කඩා වැටෙනවා. ඒ නිසා ඇමරිකාව පසුගිය දශක කීපය පුරාම විශේෂයෙන් 1970 පස්සේ ඒ ගෙවිච්ච දශක 4 පුරාම අපි දැක්කා මැදපෙරදි කරපු සංහාරය. සදාම් හුසේන් රසායනික අවි තියනවා කියලා අන්තිමට ගිහිල්ලා අත්අඩංගුවට ගත්තාන් පස්සේ රසායනික අවි මොනවාක්වත් හොයාගන්න බැරුණා. සදාම් හුසේන් මැරුවා. ලිබියාවේ ගඩාෆි මැරුවා. පලස්තීනයේ සම්පූර්ණ මිනි කනත්තක් බවට පත් කරා ගාසා තීරේ. ඉරානයේ බිඳවට්ටන කටයුතු කරා. මේ සියල්ල පිටිපස්සේ තියෙන ඇමරිකාවේ තෙල් පිපාසය. ඇමරිකාවේ තමන්ගේ ආර්ථික ආධිපත්‍ය පවත්වාගෙන යන අධිරාජ්‍යවාදී පවත්වාගෙන යන තෙල් උමනාව වෙනිසියුලාව ආක්‍රමණය කිරීම පිටිපස්සේ තියෙන්නේ මේ ඕනාව. කෙලින්ම ට්‍රම්ප් ඒක වචනේම කිව්වා. අපි ඇමරිකාවේ ඉන්න තෙල් සමාගම් වලට වෙනිසුලා බාර දෙනවා කියලා. එතකොට ශිෂ්ට සම්පන්න ලෝකයක් ලෝකයේ තියෙන සියලුම එකඟතාවයන් රටවල් අතර තියෙන එකඟතාවයන් මේ සියල්ල උල්ලංඝනය කරමින් තමයි එක්සත් ජනපදයේ කියන දඩ බල්ලා අද මුළු ලෝකෙම දඩයන් කරමින් තින්නේ. ඒ නිසා මේකට විරෝධය බල කළා මුළු ලෝකෙම ජනතාව ඉස්සරහට ආයුතුයි. සමහරව ආනවා මේ වගේ උද්ඝෝෂණ මොනවද කරන්න පුළුවන් කියලා. හොඳට මතක තියාගන්න වියට්නාමයට මේ වගේම ඊටාම ම්ලේච්ඡ මැදිහත් වීමක් කරද්දී ලෝකේ පුරා මිනිස්සු සටන් කරා. ඒ සටනේ ප්‍රතිඵලයක් විදිහට තමයි වියට්නාමෙන් පසුබහින්න සිද්ධ වුණේ. වියට්නාම ඇතුලේ කරච්ච අරගලයත් ඒ වගේම ලෝකෙම ජනතාව කරපු සටන නිසා තමයි වියට්නාමෙන් පසුබහින්න සිද්ධ වුණේ. ඒ නිසා මේ පිස්සු බල්ලව බැඳලා දාන්න ඕනේ. මේ ඇමරිකා එක්සත් ජනපදයේ ට්‍රම්ප් කියන පිස්සු උමතු රෝගියව බැඳලා දාන්න ඕනේ. එහෙම නොවුනොත් ලෝකෙට තුන්වන ලෝක යුද්ධයකට යන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා මේ තුන්වන ලෝක යුද්ධ අනතුරු ඉස්සරහට අපි ඉන්නේ. මේකට තව පැත්තකින් බලපාලා තිනවා. අද වෙනකොට චීනයේ ලෝක ආර්ථික බලවත්තාවට පත් වෙනවා. 2030 ලෝකේ ආර්ථික බලවත්තාව වෙනවා චීනය. ඒ වගේම රුසියාව, ඉන්දියාව මේවා ආර්ථික බලවතුරුසින් නැගී හිටනවා. ඇමරිකාවට තමන්ගේ දජය ගිලිහෙන්න යනවා. ඒ නිසා මේක ඉස්සරහ දින වියරු හැසිරීමක් විදිහට තමයි අපි මේ සියල්ල දකින්නේ. ඊටාම කනගාටුදායක කාරණේ තමයි ලංකාවේ ආණ්ඩුවක් තියෙනවා. ආණ්ඩුවක් තියෙනවද කියලා දන්නෙත් නැහැ ලෝකේ කවුරුවත්. ආණ්ඩුවක් තියෙනවද කියලා ලංකාවේ මිනිස්සු දන්නෙත් නැහැ. ඒකට හේතුව මේ ආණ්ඩුව කිසිම නිවේදනයක් නිකුත් කරන්න මේකට අසමත් වෙලා තියෙනවා. කාශ්මීරේ සිද්ධියක් වෙනකොට ඉන්දියාවේ අගමැතිවරයාට කාශ්මීරේ සිද්ධියක් වෙනකොට ඉන්දියාවේ අගමැතිවරයාට නිවේදන ගහනවා මේ ඉඳලා ජනාධිපතිවරයා ට්වීට් ගහනවා. හැබැයි මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් කිසිම ප්‍රකාශයක් කළා නැහැ. අද වෙනතුරු මේ ආණ්ඩුව විජිත හේරත්ගෙන් ඇහුවාන් පස්සේ තෙපර බබා UN එකේ මොකද රෙසොලූෂන් එකක් ගැන කියනවා. මේ UN එකද වහලා දීලා තියෙන්නේ. විජිත හේරත් කියන විදිහට UN එක තමයි ගිහිලා ගහලා තියෙන්නේ වෙනිසුලාවට. වෙනිසුලාවේ ජනාධිපතිවරයා පහරගෙන ඇවිල්ලා තියෙන්නේ. විජිත හේරත්ගේ ප්‍රකාශය තුලේ කටපාඩම් කරගෙන ඇවිල්ලා තියෙනවා. රෑ තිස්සේ කටපාඩම් කළා පුදුම අධිෂ්ඨානක විතර එක්සත් ජනපදයේ කියන වචනේ කියන්නේ නැතුව ඉන්නම් කියලා. කොහොම හරි කළා තටමල එක්සත් ජනපදයේ කියන වචනේ US කියන වචනේ කියන්නේ නැතුව ප්‍රකාශ නිකුත් කරා. ඒකෙන්ම තේනවා මේ එක්සත් ජනපදයේ මේගොල්ලෝ කොයිතරම් හීලා වෙලා තියෙනවද කියලා. ජනතා විමුක්ති පෙරමුණ කලබල වෙලා නිවේදනය ගැව්වා. ඒකට හේතුව මේගොල්ලොන්ට නිවේදනයක් නිකුත් කරන්න බෑ. NPP එකට ආණ්ඩුවට නිවේදනයක් නිකුත් කරන්න බැරි නිසා ජනතා විමුක්තියට නිවේදනයක් නිකුත් කරා. ඒ නිසා මේකෙන් ඊටාම් පේනවා මේ ආණ්ඩුව එක්සත් ජනපදයේ රූකඩයක් බවට පත් වෙමින් තියෙනවා කියලා. ඒක ඊටාම ඛේදජනක තත්වයක්. මෙතරම් විශාල අනතුරක් ලෝක ඉස්සරහට ඇවිල්ලා තියද්දි ලංකාවේ ආණ්ඩුවට නිවේදනයක් නිකුත් කරගන්න බැරිලා තියෙන මේ සම්බන්ධයෙන් කිසිවක් කියන්න බැරිලා තියෙන මේ සම්බන්ධයෙන් විජිත හේරත් වෙන අර අපි කියනවා යන්නේ කොයිද මල්ලේ පොල් කියලා. ඒ කියන්නේ වෙලා තියෙන එක දෙයක්. වෙලා තියෙන වෙනිසුලාවට ඇමරිකන් ජනාධිපති කඩාවැදිලා විජිත හේරත්ගේ ප්‍රකාශය තියෙන UN එක සම්බන්ධයෙන්. UN එක රෙසොලූෂන් ගැන. එක්සත් ජනපතිගේ වචන නොකිය ඉන්න එක තමයි ඔහුගේ අපේක්ෂාව තියෙන්නේ. ඒ නිසා මේකෙනුත් මේ ආණ්ඩුවේ නිරෝධත් හෙළිවිලා තිනවා. අපි රටේ ජනතාවගෙන් ඉල්ලා හිටනවා. පලස්තීන අරගලේ දීපු ජනතාවගෙන් අපි ඉල්ලා හිටනවා. මේ ඇමරිකන් මැදිහත් වීමට පෙළ ගන්න හෙට මේක ලංකාවට එනවා.
ඔතන මතක තියාගන්න හෙට මේ අද මේක ගැන එක එක කවිලීනාට කියනවා ඇමරිකාවේ බලවත් යමකට කවිලීනාට කියනවා හෙට මේ අනතුරු ලංකාවට එනවා විශේෂයෙන් අපි අවධාරණය කරනවා සමහර කෙනා ඇමරිකාව යටත් කරනවා යටත් වෙලා ඉන්න එක තමයි කරන්න වෙන්නේ කියලා. ඉතින් එහෙනම් පෘතුගීසින් ලන්දේසීන් යටත් කරනකොට එදා යටත් කරපු ලංකාවේ පාලකයින්ට අපි එහෙනම් සැලුට් ගහන්න ඕනේ. ඒකලෝ ජාතික වීරයෙකු කියලා පිළිගන්න ඕනේ. ලංකාවට දොන්ජුවන් දර්පාල ජාතික වීරයෙක් වෙන්න ඕනේ. ඒ කියන තර්කයට අනුව. ඒ නිසා එහෙම ලෝකයේ කොතරම් රටවල් බලවත් වුණත් යටත් වීමට එරෙහිව සටන් කරන්න ඕනම රටක ජනතාව පෙළඹෙනවා. වියට්නාම එක් කරා. ඒ නිසා ඕනම රටක් තමන්ගේ නිදහස වෙනුවෙන් සටන් කරනවා. ඒ නිසා මේ අද ඇවිල්ලා තියෙන වෙනිසිඋලානු ප්‍රශ්නය අපි අවධාරණය කළා කියනවා මේක ලංකාවට අතවනන දිනේ කියන්න බෑ මේක ලංකාවට අතවනනවා. මේක ලංකාවට අතවනන එකට හේතුව තමයි චීනය සහ ඉන්දියාව ලෝක බලවතුන් බවට පත්වීම මේ කලාපයේ ඔවුන්ට නංගුරන්ලා ගන්න තියෙන හොඳම දූපත තමයි මේක. මෙහි පාවිච්චි කරන බල වරායවල් වලට මෙහි පාවිච්චි කරන බල ගුවන්තොට බල වලට ඒ නිසා උන් මේකට කඩාවදිනවා කියන එක අපි අවධාරණය කරනවා. මේ උද්ඝෝෂණය කරන සියල්ල එරෙහිව ජනතාව පෙළගස්සන්න කියන එකත් අපි අවධාරණය කරනවා.